வித்யா, என்ன நீ இவ்வளவு சந்தோஷப்படுத்திருக்க. பதிலுக்கு நான் உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டாமா? என்ன? காலை காட்டு. எதுக்கு? காட்டு சொல்றேன். நமக்கு 2 தடவை கல்யாணம் ஆயிருந்தாலும் இந்த ஃபங்க்ஷன்லாம் நடக்கவே இல்லைல்ல. நீயே உனக்கு மெட்டி வாங்கி போட்டுக்கிட்ட. ஆனா நான் என் கையால உனக்கு மெட்டி போடவே இல்லை. அதான் இன்னைக்கு நான் அதை பண்ணணும்னு பண்ணிட்டேன். என்ன? டைம் ஆயிடுச்சு. ஆமாமா, டைம் ஆச்சு. போலாம். உன் கூட இருந்தா டைம் போறதே தெரியாது. வா போலாம். உன் கையில இருக்கிறது சைலன்சர் கன். நீ சுடும்போது சத்தமே வராது. சத்தமே இல்லாம வேலையை முடிச்சிட்டு நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பிடு. சரிங்க மேடம். யாரு? யாருன்னு கேக்குறேன்ல. நிர்மலாவா வசந்தியா? யாருன்னு கேக்குறேன், பதில் சொல்லாம நிக்கிறீங்க. உன்னை இதுக்கு முன்னாடி இங்க பார்த்ததே இல்லையே. புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கேன். புதுசாவா? எனக்கு தெரியாமலா? யார் உன்னை வேலைக்கு சேர்த்தா? டாக்டர் தான். எங்க உன் ஐடி கார்டை காட்டு. அது இன்னும் கொடுக்கல. தெரியாத ஆளுங்க யாரையுமே உள்ள விடக்கூடாதுன்னு டாக்டர் ஆர்டர் போட்டிருக்காங்களே. இரு, நான் டாக்டர் கிட்டே கேக்குறேன். நில்லுங்க. என்ன இந்த நேரத்துல? அது ட்ரிப்ஸ் மாத்தணும் மேடம். ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். டாக்டர் எதுவுமே சொல்லலையே. டாக்டர் என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க மேடம். சந்தேகமா இருந்தா ஃபோன் பண்ணி தரேன், பேசுங்க. வேண்டாம், நீங்க போங்க.
ஹலோ. மேடம் நீங்க சொன்ன மாதிரியே நான் அந்த வித்யாவை கொலை பண்ணிட்டேன். தூங்கிட்டு இருக்கும்போது சத்தமே இல்லாம செத்துட்டா. நிஜமா தான் சொல்றியா? ஆமா மேடம், என் கண்ணு முன்னாடி தான் அவ செத்து கிடக்குறா. நான் வேணா வீடியோ கால் பண்ணவா? இல்ல 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 இல்ல, அதெல்லாம் வேண்டாம். அவ முகத்தை மட்டும் கடைசியா ஒரு தடவை பார்த்து நீயே கன்ஃபார்ம் பண்ணிடு. சரிங்க மேடம். சஞ்சய் சஞ்சய் ஐஸ்கிரீம். அண்ணா ஒரு நிமிஷம். உனக்கு என்ன ஐஸ்கிரீம்? ஒரு சாக்கோபார். சரி அண்ணா, அந்த ஃப்ளேவர் கொடுங்க. எவ்வளோ ஆச்சு? 50 ரூபா சார். இந்தாங்க. டேய் மேடம். வண்டி நிறுத்து. சரி மேடம். டேய் மேடம். அது வித்யா சஞ்சய் தானே? ஆமா மேடம். ஏய் மேடம், வித்யா என் கண்ணு முன்னாடி உயிரோட போயிட்டு இருக்கா. அங்க யார சுட்ட நீ? மேடம் வித்யா படுத்திருந்த இடத்துல பில்லோ மட்டும்தான் இருக்கு. அவ இங்க இல்ல மேடம். அந்த மண்ணு தான் எனக்கே தெரியுமே. அவ என் கண்ணு முன்னாடி தான் இருக்கா. சீ, முதல்ல அங்கிருந்து கிளம்பு. யார்கிட்டயாவது மாட்டி தொலைக்காத. ஓகே மேடம். இங்க இவ்வளவு நான் பாத்துக்கிறேன். வித்யா எப்படி இருக்கா? தூங்கிட்டு இருக்காங்க மேடம். டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நான் வரேன். ஏய் மேடம். விடாத, அடிச்சு தூக்கு. ஓகே மேடம். ஏய் என்னடா ஆச்சு? மேடம் போலீஸ் வந்துருச்சு மேடம். இப்போ பண்ணா மாட்டிப்போம் மேடம். சீக்கிரம் சாப்பிடு. சார் என்ன சார் இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க? சார் அது ஹாஸ்பிட்டல்லே இருக்கிறது ஒரு மாதிரியா இருக்குன்னு சொன்னா, அதான் அப்படியே சும்மா வெளியில கூட்டு வந்தேன். அதுக்காக இந்த நேரத்துலயா சார்? எந்த ஒரு சேஃப்டியும் இல்லாம வந்திருக்கீங்களே சார். அந்த சகுந்தலாவை நாங்க இன்னும் அரெஸ்ட் பண்ணல. அப்படி இருக்கும்போது சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணுங்க சார். எந்நேரமும் எச்சரிக்கையா எப்படி சார் வாழ முடியும்? உங்க கஷ்டம் புரியுது சார். இப்ப கூட அவளை தேடி தான் சுத்திக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா மாட்டுவா சார். அது வரைக்கும் இந்த மாதிரி அன்டைம்ல தயவு செஞ்சு தனியெல்லாம் வர வேண்டாம் சார். கான்ஸ்டபிள், நீங்க 2 பேரையும் உங்க கூட போய் ஹாஸ்பிடல்ல விட்டுட்டு வாங்க. ஓகே சார். இல்ல சார், பரவாயில்ல, வேண்டாம் சார், நாங்க பார்த்து போய்க்கிறோம். இருக்கட்டும் சார், போங்க, கூட போயிட்டு வாயா. ஓகே சார். நீயும் போய். ஓகே சார், வாங்க போலாம். நாங்க வரோம். சீக்கிரம் சீக்கிரம். சீக்கிரம் வந்துடலாம் நினைச்சு போனோம், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இப்ப மட்டும் யாராவது முழிச்சு பார்த்திருந்தாங்க அவ்வளவுதான். தொலைஞ்சோம். வா சரி, போலாம். போலாம். டேய் சஞ்சய், என்னடா இதெல்லாம்? வித்யா உங்ககிட்ட எங்கடா போயிட்டு வந்த? இல்லப்பா, அது பக்கத்துல. இன்னும் கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆகவே இல்ல அவ. இந்த நேரத்துல நீ யாரை கேட்டு அவளை வெளியே கூட்டு போன? சஞ்சய்,
வித்யாக்கு நடந்த ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் கூடவே இருந்து பாத்தீங்க தானே? எவ்வளவு ரிஸ்க் எடுத்து அவங்களை காப்பாத்திருக்கோம். நீங்க எப்படி இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்கலாம்? டேய், வெளியே போயிருக்க, ஏதாவது அசம்பாவிதம் இருந்தா என்ன பண்ணிருப்ப? அம்மா, நான் வேணும்னு பண்ணல, வித்யாதான். வேதா, என்ன செய்யற நீ? எதுவும் சொல்லாதீங்க. என்னடா நினைச்சிட்டு இருக்க? உனக்கு இதெல்லாம் விளையாட்டா இருக்கா? அத்த சஞ்சய் வேண்டான்னு தான் சொன்னாரு. நான் தான் ஒரு மாதிரியா இருக்குன்னு அவரை கம்பல் பண்ணி வெளியே கூட்டிட்டு போனேன். நீ சொன்னா அவன் கூட்டிட்டு போயிடுவானா? நான் இங்க எதுக்கு உட்கார்ந்திருக்கேன்? என்கிட்ட சொல்ல மாட்டானா? எனக்கு தெரியக்கூடாதுன்னு திருட்டுத்தனமா உன்னை கூட்டிட்டு போயிருக்கான்ல? சாரிமா. ஏண்டா, நீ சாரி சொன்னா எல்லாம் சரியாயிடுமா? டேய், அந்த சகுந்தலா நம்ம குடும்பத்தை அழிக்கிறதுக்கு தினம் தினம் எத்தனை பிளான் பண்ணிட்டு இருக்கா தெரியும்ல? வித்யா இப்ப நம்ம கண்ணு முன்னாடி உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயம்டா. நீ வெளியில போன நேரத்துல 10 பேர் சேர்ந்து உன்னை சுத்தி வளைச்சிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? உன்னால எத்தனை பேரை சமாளிக்க முடியும்? சஞ்சய், வித்யா நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம். இனிமேலாவது அவ கஷ்டப்படாம வாழணும்னு நான் நினைக்கிறேன். அவளுக்கு இப்படி ஆனதுல இருந்து வீட்டுக்கு கூட போகாம நான் அவ கூடவே இருக்கேன்னா அதுக்கு என்னடா அர்த்தம்? என்ன மீறி எப்படிடா நீ இந்த மாதிரி பண்ணலாம்? இனிமே இப்படி நடக்காதுமா. இன்னொரு தடவை வித்யா இந்த மாதிரி கஷ்டப்படுறது எல்லாம் என்னால பார்க்க முடியாதுடா. அவ எனக்கு ரொம்ப முக்கியம். தெரியாம கூட மறுபடியும் ஒரு தப்பு நடந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். சஞ்சய், வித்யாக்கு பிரீத்திங் ப்ராப்ளம் இருக்கு. நான் சொல்ற வரைக்கும் அவங்கள வெளியே கூட்டிட்டு போகாதீங்க. வெளியே போனதும் ஏதாவது எமர்ஜென்சினா என்ன செய்வீங்க? அதுவும் பிரீத்திங் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா உடனே ஆக்சிஜன் கொடுக்கணும். இல்லனா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா நடந்துக்கங்க. டாக்டர் டாக்டர், வித்யா இந்த நேரத்துல சஞ்சய் கூட வெளியே போனது ரொம்ப நல்லதா போச்சு. இல்லனா இங்க பெரிய அசம்பாவிதமே நடந்திருக்கும். டாக்டர் மேடம், ஹாஸ்பிடல்ல எப்படி இந்த மாதிரி நடந்துச்சு? என்ன டாக்டர் இதெல்லாம்? இதான் உங்க ஹாஸ்பிடல்ல ஒரு பேஷண்ட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற லட்சணமா? கவனமா தான் மேடம் இருந்தோம். எப்படி தப்பு நடந்துச்சுன்னு தெரியல. தெரியலன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? எங்க ஃபேமிலிக்கு ஆபத்து இருக்கிறது உங்களுக்கு தெரியும் தானே? ஒருவேளை வித்யாவுக்கு ஏதாவது ஆயிருந்தா அப்பவும் நீங்க இப்படிதான் பேசுவீங்களா? சாரி மேடம். சாரி சொல்லாத மாதிரி நடந்துக்கங்க. ஹாஸ்பிடலுக்குள்ள யாரு வரா யாரு போறாங்கற கணக்கே இல்லையா? எல்லாம் ப்ராப்பரா மெயின்டைன் பண்றோம் மேடம். ஆனா அவ எப்படி திருட்டுத்தனமா உள்ள வந்திருக்கா டாக்டர்? உடனே ஹாஸ்பிடல்ல இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராஸையும் செக் பண்ணி அவளோட போட்டோவை எடுத்து இன்ஸ்பெக்டருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா பண்றேன் மேடம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பு நடந்தா அப்புறம் டாக்டர்னு கூட நான் பார்க்க மாட்டேன். விஜய், இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி இமிடியேட்டா ஹாஸ்பிடலுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் தேவைன்னு சொல்லு. சரிம்மா. நல்ல வேலைடா.
நீ வித்யாவை வெளியே கூட்டிட்டு போயிட்ட. இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? அதுக்காக இவன் செஞ்சது சரின்னு சொல்லிட முடியாது. அந்த சகுந்தலா அரெஸ்ட் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் எல்லாரும் கவனமா இருக்கணும். வித்யா, நீயும் இத புரிஞ்சுக்க. மன்னிச்சிருங்க அத்தை. போய் எல்லாரும் தூங்குங்க, போங்க. இப்போ உனக்கு சந்தோஷமா? நான் என்ன பண்ண? நீ என்ன பண்ணிய? நான் என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்து உன்னை சர்ப்ரைஸ் கொடுக்க சொன்னா நீ சந்தோஷப்படுவான்னு தான் சொன்னா. ஆமா ஆமா, ரொம்ப சந்தோஷம் பாரு. என் அம்மா கையெல்லாம் நான் அறை வாங்கினது உனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லு. பிறந்த நாள் அதுவுமா என் அம்மா கையால அடி வாங்க வச்சுட்டல. நான் உன்கிட்ட அப்பவே சொன்னேன், கேட்டியா நீ? சரி, உன் புருஷன் மேல உனக்கு பாசம் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். அப்படி கேக் வெட்டுனா இங்கே கூட்டு வந்திருக்கலாம்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும். ஏன் ரோடுக்கு போகணும்? ஒரு ஃபீலுக்கு தான். என்ன ஃபீலு? இங்க பாரு, என் கண்ணத்துல என் அம்மா அரைஞ்சதுல 5 வரலாம் அப்படியே பதிஞ்சு போயிருக்கு. அப்படியா? பார்த்தா தெரியலையே. தாடி மறைச்சிருக்கு, அதனால தெரியல. ரொம்ப வலிக்குதா சஞ்சய்? வலிக்காம பின்ன இன்னைக்குமா என்ன? ஆமாமா, அரைஞ்சா வலிக்க தானே செய்யும். என்னது? சஞ்சய், தப்பு ஊமலதான் இருக்கு சஞ்சய். நான் என்ன பண்ணேன்? பின்ன கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம என்ன ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே கூட்டிட்டு போனா அத்தைக்கு கோவம் வராதா? யாரு? நான் உன்னை என்னடி இப்படி பேசுற? என்னமோ நான் உன்னை கம்பல் பண்ணி இழுத்துட்டு போன மாதிரி பேசுற. ஆமா, நீ தானே இழுத்துட்டு போன. ஆமாவா? அடி பாவி, நீ தானே என்ன வெளியில கூட்டு போ சொன்ன. நான் என்ன வேணா சொல்லுவேன், அதுல நீ செய்வியா? இல்ல மொட்டை மாடியில இருந்து குதின்னு சொன்னா குதிப்பியா? இதெல்லாம் பண்ண முடியாதுல. நான் கூப்பிட்டா அப்படியே ஊர் சுத்த கிளம்பிட்ட. நான் என்ன ஊர் சுத்துற நிலைமையிலயா இருக்கேன்? என்னடி அப்படியே பிளேட்ட மாத்தி பேசுற? அத்தை என் மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க. அவங்களுக்கு என் மேல எவ்வளவு அக்கறை தெரியுமா? அவங்க என்ன உசுரா நினைக்கிறாங்க. அத்தை கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீ என்ன திருட்டுத்தனமா வெளியே கூட்டிட்டு போலாமா? அது தப்பு இல்லையா? தப்புதாண்டி, தப்புதான். எல்லாமே என் தப்புதான். அந்த தப்புக்கு தான் இந்த அறை. அது வெறும் அறை இல்ல, என் மேல அத்தைக்கு இருக்கிற அக்கறை. அடங்கப்பா, முடியலடா சாமி. சஞ்சய், நான் இப்போ முன்ன மாதிரி இல்ல, அத்தையோட செல்ல மருமக. என் மேல சின்னதா ஒரு தூசி பட்டாலும் அதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். பார்த்து நடந்துக்கோ. சரிதான்ப்பா. இத்தனை நாளா உனக்கு சப்போர்ட்டா உன் கூடவே இருந்த உன் புருஷனை விட உன்னை வீட்டை விட்டு துரத்துன உன் மாமியார் உனக்கு முக்கியமா போயிட்டாங்கல்ல. அது நாங்க சும்மா செல்லமா சண்டை போட்டு நடந்துக்கிட்டோம். மத்தபடி அத்தைக்கு எப்பவுமே என் மேல பாசம் அதிகம். அப்படி எல்லாம் என் நேரம். எது எப்படியோ, நல்லா இருங்க, நல்லா இருங்க. என்ன சிரிப்பு? ஒண்ணு இல்லையே. என்ன பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்குல்ல? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் என்ன பார்த்தா சிரிப்பா தான் இருக்கும். என்ன நீ என்ன ரொம்ப தான் டீஸ் பண்ற? யாரு? நான் உன்னை டீஸ் பண்றேனா? ஆமா. அத்தை கிட்ட சொல்லவா? அப்புறம் இன்னொரு கண்ணமும் திரும்பிரும். வேணாமா, போதும் போதும். நீங்க பண்ற அலப்பறை எல்லாம் பார்க்கும்போது நீங்க சேர்ந்திருக்கவே கூடாதுன்னு தோணுது. அட பாவி, பொறாம பொறி உருண்ட. எனக்கா பொறாம? சீக்கிரமே உங்க ஆட்டம் அடங்கும் பாரு. அப்புறம் என் அருமை உனக்கு தெரிய வரும். இன்னும் எத்தனை நாளைக்கு 2 பேரும் இப்படியே இருக்கீங்கன்னு பார்க்க தானே போறேன்.